வணக்கம் யூடியூப் ரசிக பெருமக்களே. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட மாநாடுகள் பற்றி ஒரு வரலாற்று ஆய்வா இந்த வீடியோல இப்ப நாம பார்க்கலாம். தமிழக அரசியல் வரலாற்றுல சினிமாவும் அரசியலும் பிரிக்க முடியாதபடி பிணைந்துள்ளன. திராவிட இயக்கங்கள் சினிமாவை தங்களோட அரசியல் பிரச்சார மேடையாக பயன்படுத்தின காலகட்டத்தில் தேசிய இயக்கமான காங்கிரஸ் கட்சிக்கு தன்னுடைய ரசிகர் பலத்தின் மூலம் மிகப்பெரிய தற்காப்பாளனாக மாற்றியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். பெருந்தலைவர் காமராஜரை தன்னோட அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்ட சிவாஜி கணேசன் தமிழகம் முழுவதும் நடத்திய பிரம்மாண்டமான ரசிகர் மன்ற மாநாடுகள் அனைத்தும் உண்மையில் காமராஜரின் அரசியல் வளர்ச்சிக்காகவும் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர் பலத்தை பெருக்குவதற்காகவும் நடத்தப்பட்ட மறைமுக அரசியல் மாநாடுகள் ஆகும். இந்த மாநாடுகளோட அரசியல் பின்னணி என்னன்னு பார்த்தா 1967 தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழந்த பின்னால திராவிட முன்னேற்ற கழகத்தின் அசூர வளர்ச்சியை எதிர்கொள்ளவும் இளைஞர்களை மீண்டும் தேசிய இயக்கத்தின் பக்கம் இழுக்கவும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மாபெரும் மக்கள் சக்தி தேவைப்பட்டது. இந்த சூழலில் காமராஜரின் கரங்களை வலுப்படுத்தவும் தமிழக இளைஞர்களிடம் தேசியவாதத்தை விதைக்கவும் சிவாஜி கணேசன் தன்னுடைய அகில இந்திய சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றத்தை முழுமையானதொரு அரசியல் சார்புடைய இயக்கமாக மாற்றினார். அதன் விளைவே அவர் நடத்திய பிரம்மாண்டமான மாநாடுகள். சிவாஜி கணேசன் நடத்திய ஒவ்வொரு ரசிகர் மன்ற மாநாட்டின் பிரதான நாயகராக சிறப்பு விருந்தினராக விளங்கியவர் பெருந்தலைவர் காமராஜர் மட்டுமே. இந்த மாநாடுகளின் பந்தல்களில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களும் தியாகிகளும் முன்னிலை வகித்தார்கள். சிவாஜி ரசிகர் மன்ற கொடிகளுடன் காங்கிரஸ் கட்சியின் மூவர்ண கொடிகளும் சரிசமமாக பறந்தன. திரைப்பட நடிகரின் மாநாடு என்ற எண்ணமே இல்லாமல் காமராஜர் அந்த மாநாடுகளில் கலந்து கொண்டு நாட்டின் பொருளாதாரம், கல்வி, அரசியல் சூழல் குறித்து பேசுவார். சிவாஜியின் ரசிகர்கள் அனைவரும் காமராஜரின் பேச்சை ஒரு கட்சியின் தொண்டர்களைப் போல கட்டுக்கோப்பாக கூர்ந்து கவனித்தார்கள். இந்த மாநாடுகளின் மூலம் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைச்ச அரசியல் பலன்கள் என்னென்னு பார்த்தா, புதிய தலைமுறை இளைஞர்களை காங்கிரஸ் கட்சியில சேர்க்கிறது. சுதந்திர போராட்டத்துக்கு பின்னால காங்கிரஸ் கட்சி முதியவர்களின் கட்சி அப்படிங்கிற பிம்பம் உருவாக தொடங்கிச்சு. ஆனா சிவாஜியோட அசாத்தியமான நடிப்பாளர் கவரப்பட்ட லட்சக்கணக்கான 1970களோட இளைஞர்கள் சிவாஜி காட்டின வழியில காமராஜரின் தொண்டர்களாக மாறினாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு தேவையான ஒரு இளைஞரணி பலத்தை இந்த மாநாடுகள் தாராளமாக வாரி வழங்கின. அப்புறம் காமராஜருக்கு பின்னால அணிவகுத்த அந்த பிரம்மாண்டமான வாக்கு வங்கி 1969 காங்கிரஸ் கட்சியில பிளவு ஏற்பட்டு காமராஜர் தலைமையில ஸ்தாபன காங்கிரஸ் இயங்கிய போது அவருக்கு பின்னால மக்கள் செல்வாக்கு குறையாமல் பார்த்து கொண்டதில் சிவாஜி மன்ற மாநாடுகளுக்கு முக்கிய பங்கு உண்டு. கோவை, திருச்சி போன்ற இடங்களில் நடந்த மாநாடுகளில் திரண்ட லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்தை கண்டு காமராஜரின் அரசியல் எதிரிகளை மிரண்டு போனாங்க. காமராஜருக்கு இன்னும் தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத மாசான செல்வாக்கு இருக்கு அப்படிங்கறத இந்த மாநாடுகள் நிரூபிச்சன. அடுத்ததா தேர்தல் பணிகளுக்கான அடித்தளம் எப்படி அப்படின்னா, மாநாடுகள்ல ஒருங்கிணைக்கப்பட்ட ரசிகர்கள் தேர்தல் காலங்கள்ல காங்கிரஸ் கட்சியோட பூத் முகவர்களாகவும் கிராமம் கிராமமாக போய் காமராஜருக்காக திண்ணை பிரச்சாரம் செய்கிற தேர்தல் படை வீரர்களாகவும் மாறினாங்க. மாநாடுகளில் கற்றுக்கொண்ட ராணுவ கட்டுப்பாட்டை அவர்கள் தேர்தல் பணிகளில் காட்டினாங்க. இதுல சிவாஜியோட செயல்பாடுகள் என்னென்னு பார்த்தா, இதுல சுயநலமற்ற தியாகம் தான் முக்கியமா இருக்கு. இந்த மாநாடுகளை சிவாஜி கணேசன் தன்னுடைய சொந்த அரசியல் லாபத்துக்காகவோ பதவிகளை பெறுவதற்காகவோ ஒருபோதும் பயன்படுத்தவே இல்லை. அந்த மாநாட்டு மேடைகளை சிவாஜி பேசுறப்ப, நான் ஒரு கலைஞன், ஆனா நம்ம நாட்டை வழிநடத்துற தகுதி என் தலைவன் காமராஜருக்கு மட்டுமே உண்டு. நீங்கள் என் மீது அன்பு வைத்தால் என் தலைவரின் பின்னால் நில்லுங்கள் என்று ஓங்கி முழங்குவார். மாநாடுகளில் மூலம் திரட்டப்பட்ட நிதிகளையும் தனது சொந்த பணத்தையும் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சி நிதிக்காகவும் காமராஜரின் தேர்தல் செலவுகளுக்காகவும் சிவாஜி கணேசன் வாரி வழங்கினார். அரசியல் என்பது வெறும் அதிகார போட்டி அல்ல, அது மக்களுக்கான சேவை என்பதை சிவாஜி ரசிகர்கள் தங்களோட சேவைகள் மூலம் நிரூபணம் செஞ்சாங்க. சிவாஜி கணேசனோட ரசிகர்கள் உண்மையில மிகவும் கட்டுக்கோப்பான, நாகரிகமான, அதே சமயம் எண்ணிக்கையில் பிரம்மாண்டமான ரசிகர் பட்டாள சிவாஜிக்கு இருந்தது. சிவாஜி கணேசன் தன்னோட ரசிகர்களை வெறும் ரசிகர்களாக மட்டும் பார்க்காம தன்னோட குடும்ப உறுப்பினர்களைப் போல கருதினார். நேர்மை, தேசபக்தி, விசுவாசமான உழைப்பு, இதுதான் சிவாஜி ரசிகர் மன்றங்களின் தாரக மந்திரமாக இருந்தது. சிவாஜி கணேசன் தன்னோட ரசிகர்கள் கிட்ட அடிக்கடி சொல்றது இதுதான்: என்னோட படத்துக்காக யாரும் சண்டை போடக்கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது, தேவையற்ற வீண் விரயங்களை செய்யக்கூடாது. காமராஜரின் கரங்களை வலுப்படுத்தவும் காங்கிரஸை பலப்படுத்தவும் சிவாஜி அவர்கள் பல மாநாடுகளை நடத்தி இருக்கிறார்.
இதுல முதலாவது மாநாடு 1970 நடந்துச்சு. சிவாஜியின் பிறந்தநாள் மாநாடாக இது நடத்தப்பட்டுச்சு. அடுத்ததா 150வது திரைப்படமான சவாலே சமாளி படத்தை கொண்டாடுற வகையில தன்னுடைய அடுத்த மாநாட்டை திருச்சியில நடத்தினார். அடுத்ததா கோயம்புத்தூர்லயும் மிக பிரம்மாண்டமான மாநாடு ஒன்றை நடத்தினார் சிவாஜி. லட்சக்கணக்கான ரசிகர்கள் இதிலையும் திரண்டு வந்து இந்த மாநாடு கோவை நகரத்தையே ஸ்தம்பிக்க வச்சது. நடிகர் திலகம் தன்னுடைய 200வது படமான திரிசூலம் படத்தை கூட கொண்டாடுற வகையில மதுரையிலையும் மிக பிரம்மாண்டமான மாநாட்டை 2 நாட்கள் நடத்தினார். அதுக்கு பின்னால சென்னையிலும் பல அரசியல் மாநாடுகளை சிவாஜி கணேசன் நடத்தினார். சிவாஜி மன்ற மாநாடுகள் நடந்த போது ரசிகர் மன்ற ஊர்வலம் மைல் கணக்கில் நடந்தது. லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தும் கூட ஒரு சிறு சண்டை சச்சரவு கூட நடக்கவில்லை. இதற்கு காரணம் சிவாஜி ரசிகர்கள் தங்களை நடிகர் திலகத்தின் கௌரவ பிரதிநிதிகள் என்று நினைத்து மிகவும் கண்ணியமாக நடந்து கொண்டார்கள். தமிழ் சினிமா வரலாற்றிலேயே முதலாக ரசிகர் மன்ற மாநாடு என்ற கலாச்சாரத்தை துவக்கி அதை அரசியல் கட்சி மாநாடுகளை விட பிரம்மாண்டமாக நடத்தி காட்டியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மட்டும்தான். சுருக்கமாக சொன்னால் சில நடிகர்களின் ரசிகர்களிடம் அரசியல் வேகம் இருந்தது, சில நடிகர்களின் ரசிகர்களிடம் கொண்டாட்ட வெறி இருந்தது. ஆனால் சிவாஜி கணேசன் ரசிகர்களிடம் மட்டுமே கண்ணியமும் கலையின் மீதான தூய்மையான பக்தியும் இருந்தது. அதனாலதான் லட்சக்கணக்கான மக்கள் கூடி 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊர்வலம் நடத்தினாலும் ஒரு பொது சொத்துக்கும் சேதம் இல்லாம ஒரு சண்டையும் இல்லாம அவர்களால களைஞ்சு போக முடிஞ்சது. சிவாஜிக்கு ரசிகர்கள் இருந்தது தமிழ் சினிமாவின் மிக விவேகமான மற்றும் நாகரிகமான ரசிகர் பட்டாளம். தமிழ் சினிமாவோட வரலாற்றுல ரசிகர் மன்றங்கள் அப்படிங்கிறது வெறும் திரைப்பட கொண்டாட்டத்துக்கான அமைப்பாக மட்டுமே பார்க்கப்பட்ட காலத்துல அதை ஒழுங்குபடுத்தப்பட்ட அரசியல் நட்பணி இயக்கமாக மாற்றி காட்டின பெருமை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனையே சாரும். தமிழ் சினிமாவில் முதலாக திட்டமிடப்பட்டு அரசியல் கட்சிகளுக்கு இணையாக பிரம்மாண்டமான ரசிகர் மன்ற மாநாடுகளை நடத்தினவர் சிவாஜி கணேசன். 1970களில் அவர் நடத்தின மாநாடுகள் தமிழகத்தின் சமூக மற்றும் அரசியல் தளங்களில் மிக முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தின. 1952 பராசக்தி மூலம் அறிமுகமான நடிகர் திலகம் சிவாஜிக்கு தமிழ்நாடு முழுவதும் தன்னிச்சையாக ரசிகர் மன்றங்கள் முளைத்துக் கொண்டே இருந்தன. 1970களில் இவை அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டு அகில இந்திய சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றம் என்ற தலைமை அமைப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டன. அரசியல் கட்சிகள் மட்டுமே மாநாடுகள் நடத்தி வந்த சூழலில் தன்னுடைய ரசிகர்களை ஒருமுகப்படுத்தவும் அவர்களின் ஆற்றலை நற்பணிகளுக்கு பயன்படுத்தவும் சிவாஜி கணேசன் ரசிகர் மன்ற மாநாடுகளை கூட்டினார். 1970களில் திருச்சி, மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் என தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் 5 முறைக்கும் மேலாக இந்த மாநாடுகள் மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டன. சிவாஜி கணேசன் நடத்தின மாநாடுகள் தற்கால சினிமா விழாக்களை போன்ற கொண்டாட்ட மேடைகளாக இருக்கவில்லை. அவை துல்லியமான திட்டமிடலுடன் கூடிய அரசியல் கட்சி மாநாடுகளின் வடிவத்தை பெற்றிருந்தன. மாநாட்டுக்கு சில மாதங்களுக்கு முன்பே வரவேற்பு குழு அமைக்கப்படும். மாநாட்டு பந்தல் அமைப்பது, தமிழகம் முழுவதிலும் இருந்து வரும் லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு தங்குமிடம் மற்றும் உணவு வசதிகளை செய்வது என அனைத்தும் முறைப்படி நிர்வாகம் செய்யப்பட்டன. மாநாட்டின் தொடக்கமாக பல மைல் தூரத்துக்கு பேரணிகளும் அலங்கரிக்கப்பட்ட வாகன ஊர்வலங்களும் நடைபெற்றன. சவாலே சமாளி போன்ற திரைப்படங்களின் வெற்றி விழா கொண்டாட்டங்கள் இந்த மாநாடுகளோடு இணைத்து நடத்தப்பட்ட போது ஒட்டுமொத்த நகரமே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு கூட்டங்கள் கூடின. இந்த மாநாடுகளின் தனி சிறப்பு என்னவென்றால் இதில் சினிமா பிரபலங்கள் மட்டுமின்றி காமராஜர் போன்ற முன்னணி அரசியல் தலைவர்களும் இலக்கியவாதிகளும் சமூக பெரியோர்களும் அறிஞர்களும் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த மாநாடுகளை முக்கிய நோக்கங்களாக பயன்படுத்தினார். அதில் ரசிகர்களுக்கான கண்ணிய கட்டுப்பாடு போதித்தல், என் மீது அன்பு செலுத்துங்கள், ஆனால் அதற்காக உங்கள் குடும்பத்தை கவனிக்காமல் இருக்காதீர்கள், குடும்பம் முதலில், மற்றதெல்லாம் பிற்பாடு என்ற வகையிலான சிவாஜியின் அறிவுரைகள் மற்றும் திரையரங்குகளில் வன்முறையில் ஈடுபடுவது போன்ற செயல்கள் எனக்கு கெட்ட பெயரை தரும், அதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அவர் சொன்னவை இது ரசிகர்களிடையே ஒரு சுயக்கட்டுப்பாட்டை உருவாக்கியது. காங்கிரஸ் பேரியக்கத்தின் தீவிர ஆதரவாளராக சிவாஜி கணேசன் இருந்ததால் இந்த மாநாடுகள் மறைமுகமாக அவருடைய அரசியல் பலத்தை காட்டும் மேடைகளாகவும் அமைந்தன. லட்சக்கணக்கில் திரளும் இளைஞர் பட்டாளத்தை கண்டு அன்றைய அரசியல் கட்சிகளை வியந்து நோக்கின. சிவாஜி மன்ற மாநாடுகள் ஏன் வன்முறையற்ற மாநாடுகளாக அமைந்தன? இப்படி கேள்வி எழுப்புபவர்கள் வியக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால், லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடும் இடத்தில் எப்படி ஒரு சிறு அசம்பாவிதமோ சண்டையோ நடக்காமல் போனது என்பதுதான். சிவாஜி அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை கண்டிப்புடன் வளர்த்தார். தவறு செய்யும் ரசிகர் மன்ற நிர்வாகிகளை நேரடியாக கூப்பிட்டு கண்டிக்கும் துணிச்சல் அவருக்கு இருந்தது.
தலைவனுக்கு பயந்தும் அவர் மீது கொண்ட மரியாதையாலும் ரசிகர்கள் ஒரே கட்டுக்கோப்பாக நடந்து கொண்டார்கள். இதில் ரசிகர்களின் பக்குவம் என்னவென்றால், சிவாஜி நடிப்பு திறன் காரணமாக அவருடைய ரசிகர்கள் கலை நுணுக்கங்களை ரசிக்கும் பக்குவம் கொண்டவர்களாக இருந்தார்கள். இதனால் அவர்களின் கொண்டாட்ட முறை வன்முறையாக மாறாமல் கலை நயத்துடனும் கண்ணியத்துடனும் வெளிப்பட்டது. வரலாற்றை உற்று நோக்கினால் 1970களில் சிவாஜி கணேசன் நடத்திய ரசிகர் மன்ற மாநாடுகள் என்பவை காங்கிரசின் மறைமுக அரசியல் பாசறைகள் என்பதே நிதர்சனமான உண்மை. பெருந்தலைவர் காமராஜரின் தூய்மையான அரசியலுக்கும் காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளுக்கும் ஒரு பெரும் இளைஞர் பட்டாளத்தை அறுவடை செய்து தந்த பெருமை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனையே சாரும். தமிழ் திரை உலகிலும் அரசியல் வரலாற்றிலும் தன்னுடைய தலைவனுக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த ரசிகர் பலத்தையும் தியாகம் செய்த ஒரே ஒரு உன்னத கலைஞன் சிவாஜி கணேசன் மட்டும்தான். நேயர்களே, இந்த பதிவில் ஏதாவது தவறு இருந்தால் அதை கமெண்டில் சுட்டி காட்டவும். மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.